கைஸ், வெரி வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு திருப்பதி கிளம்பிட்டு இருக்கோம். நானும் ரேஞ்சர் பாயிண்ட்ஸ் டீம் எல்லாம் கிளம்புறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு டெம்பிள் விசிட் போகிறோம். பேசிக்காக நாங்கள் வந்து சைக்கிளிங் தான் போவோம், ப்ளஸ் கோர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ மூவி கீவி அந்த மாதிரி தான் போய் என்ஜாய் பண்ணுவோம். பொன்னியின் செல்வன் படம் வரும்போது நாங்கள் எல்லா கோவிலும் நாங்கள் வந்து அந்த சமயத்தில் அந்த சோழர் வாழ்ந்த இடத்துக்கெல்லாம் போய் எல்லா கோயிலுக்கும் நாங்கள் தஞ்சாவூர்லாம் போயிட்டு வந்தோம். அது நாங்கள் ஒரு தெய்வ வழிபாடு போயிருந்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கோயில் போயிருந்தோம், பட் நான் இன்வால்வ் ஆகலை. ஸோ இன்றைக்கி நாங்கள் திருப்பதி போகிறோம். இது நாங்கள் ரொம்ப நாளாக யோசித்தோம், பட் இது வந்து ஒரு சான்ஸ் அமையலை. இப்போ தான் கொஞ்சம் அமைஞ்சுது. இன்றைய ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் போகிறோன்னா, நான், கோபி, சரவணன் அண்ட் கோகுல், நாங்கள் 4 பேரும் இன்றைக்கி போகிறோம். இப்போ என்னோடய வீட்டிலேருந்து நான் கார் எடுத்து கிளம்பிட்டேன். ஸோ இப்போ நேராக நான் கோபியை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். அங்கேருந்து கோகுல் பிக்கப் பண்ணோம். கோகுல் பிக்கப் பண்ணிட்டு சரோ பிக்கப் பண்ணேன். ஸோ அங்கேருந்து நாங்கள் எல்லோரும் நேராக திருப்பதி தான் போனோம். ஸோ இன்னைக்கு பிளான் அதுதான். ஸோ ஆன் தி வேல நாங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் அட் திருப்பதி நாங்கள் எங்களோட பிளானை அப்படியே சேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம என்ன தான் ப்ரீ பிளான் பண்ணி போனாலும் அங்கே இருக்க கூட்டத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ எனக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் டிசைட் பண்ணலாம். நான் பெருசாக அங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. டெம்பிள் தான், அங்கே ஃபுல்லாக வந்து நம்ம டெம்பிள் தான் போவோம். அலமேலு மங்காபுரம் போனோம். அது எப்படி அங்கே நமக்கு எந்த மாதிரி தரிசனம் டைம் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி நாங்கள் அலமேலு மங்காபுரம் பிளான் பண்ணுவோம். அப்புறம் மேலே தரிசனம் எத்தனை மணிக்கு போவோம், நாங்கள் படியில் போகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு ஏறலாம் என்னங்கிறது. எனக்கு கீழே சீனிவாச காம்ப்ளெக்ஸில் நாங்கள் டிக்கெட் எடுக்கலான் இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் டிசைட் பண்ண முடியும். அங்கே போய் அது வரைக்கும் நாங்களும் பிளாங்காக தான் போகிறோம். சரி, எஸ், ஒய் we reached 640 steps without rest. கோருவாங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை நல்லதான். இதுதான் நிலைமை. பார்த்துங்க, இங்கே பாருங்க. 4 ஸ்டெப் ஏறிட்டு 40 நிமிஷம் ரெஸ்ட்டு. கட்டணுமா வேணாம்? ரூல்ஸ் கேட்டதுக்கு டேக்ஸ் தேவைப்படுது. ரூல்ஸ் கேட்டா ரூல்ஸ் பேசுற ரூல்ஸ் நீயே இப்போ பேசு. ரூல்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்கிறேன்ல. இப்போ ஃபாலோ பண்ணு ரூல்ஸ். இருந்து திருப்பதி மலை மேல் ஏற்றி விட்ட திரு கோபி அவர்களுக்கும் திரு வைத்தி அவர்களுக்கும் நன்றி. ஊருக்கு முன்னாடி மலை மேலே ஏறி எனக்காக ஆம்புலன்ஸை புக் செய்த கோகுலுக்கும் நன்றி. அடியில் ஜூஸ் வாங்கி கொடுத்த, ஜூஸு பழங்கள் வாங்கி கொடுத்த திரு கோபி அவர்களுக்கு நன்றி. முன்னாடியே சென்று டிராஃபிக்கை கிளியர் செய்த வைத்திக்கு நன்றி. இதையெல்லாம் மொத்தமாக கவனித்த கோகுல் அங்கே இருக்கார். கோகுலுக்கு ஒரு நன்றி. பாருங்க, தொங்கிடுச்சு கிளாப். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 9:50க்கு உள்ள வந்தோம்.
வந்ததுக்கப்புறம் பால் ஊற்றிட்டானுங்க, சாம்பார் சாதமும் போட்டானுங்க. அதுக்கப்புறமும் கேட்டை திறந்து விட மாட்டேங்கிறானுங்க. இந்த பிரச்சனை பார்த்தாலும் இன்னும் தண்ணியை வேறு அந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்டானுங்க ஃபுல்லாக. அது இது வரைக்கும் அவங்க மேலே தப்பு இல்லைப்பா. ஓப்பன் பண்ணுங்க நாங்கள் எதான்னு சொல்ல, அதனால இவனுக்கு வாட்டரை ஓப்பன் பண்ணுறோம். ஆமாம், எங்கள் கோகுல்ஜி பாருங்கள், கேப்பு திரும்பி போச்சு. முன்னாடி போட்டிருந்த கேப்பு பின்னாடி போச்சு. என்னைக்கு ஓப்பன் பண்ணுவான்னு தெரியல. படிக்கட்டே 1.5 மணி நேரத்தில் ஏறிட்டோம். இது 2 மணிக்கு தான் திறப்பேன்னு சொல்கிறானுங்க. இந்த சிங்கத்தை கூண்டுக்குள்ள போட்டு அடிச்சிட்டானுங்க 3 மணி நேரம். இது ஆல்ரெடி அஜிச்சு காலையிலேயே சிங்கத்தை செதைச்சிட்டானுங்க. நாங்கள் ரவி கூட இன்னைக்கு இருக்கோம். எங்கள் டீமே ரவி கூட தான் இன்னைக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய எல்லா ரேஞ்சர்ஸ் பயிற்சிக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதில் பக்கத்தில் கும்பிடு குரு சாமி, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாபநாசம் எங்கே போகிறது? பாபநாசம், சத்தமா பிரபுபாதம் எல்லாம் போயிட்டு சிலா தோரணம், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் கங்காச்சலம், அதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்துருவீங்க 3 மணி நேரத்தில். இப்போ கேஸ் என்னாச்சு? ஷார்டேஜ் ஆயிடுச்சு. வெயில் வந்துருக்கு. சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அங்கே கேஸ் இந்த வச்சுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறானுங்க. திருப்பதியிலே தங்கலான் இருக்காரு. சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க? மெசேஜ் வந்துருச்சு கேஸ் என்னன்னு. கைஸ், தரிசனம் முடிஞ்சு வெளில வந்துட்டோம். கீழே போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, என்னுடைய தலைவர் மிஸ்டர் கோபி அவர்கள். சரோ ஹாய் சொல்லிருங்க. கோபிஜி எல்லாரும் தரிசனம் முடிஞ்சு கீழே போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா சூப்பரான தரிசனம். ஆமா, காப்பிங்க ஒரு நிமிஷம். கோவிந்தா கோவிந்தா. எல்லாம் எங்க ரவினால தான் எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைச்சது. நன்றி.